சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படையினருக்கான தேர்வு இன்று தொடங்கிய நிலையில் 4229 ஆண் பெண் தேர்வர்கள் தேர்வு எழுதி வருகின்றனர். புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படை வீரர்கள் ஆள் சேர்க்கைக்கான எழுத்துத் தேர்வு இன்று காலை 10 மணி முதல் 12 மணி வரை நடைபெறுகின்றது. ஊழல் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற 3034 ஆண் தேர்வர்களும் 1195 பெண் தேர்வர்களும் தேர்வு எழுதுகின்றனர். இத்தேர்விற்காக புதுச்சேரியில் 12 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 500க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இத்தேர்வு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விண்ணப்பதாரர்கள் நுழைவுச் சீட்டில் குறிப்பிட்டுள்ள தேர்வு மையத்தில் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவர். வேறு மையங்களில் தேர்வு எழுத முடியாது. நுழைவுச் சீட்டில் அவர்களது பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை உரிய இடத்தில் ஒட்டி கையொப்பமிட்டு எடுத்து வர வேண்டும். மேலும் விண்ணப்பதாரர்கள் நுழைவுச் சீட்டுடன் ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட், வருமான வரி, பான் கார்டு இவற்றுள் ஏதாவது ஒன்றின் அசலை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. தேர்வு மையத்தின் நுழைவு வாயில் சரியாக காலை 9:30 மணிக்கு மூடப்பட்டது. மேலும் கைரேகை, வருகை பதிவு ஆகியவற்றை சோதனை செய்த பிறகு அனுமதிக்கப்பட்டது. தேர்வர்கள் கருப்பு வண்ண பால் பாயிண்ட் பென், நுழைவுச் சீட்டு மற்றும் அசல் அடையாள அட்டை மட்டுமே தேர்வு மையத்திற்கு கொண்டு வர வேண்டும். கைப்பைகள், செல்போன்கள், ப்ளூடூத் சாதனங்கள், ஹெட்போன்கள், கால்குலேட்டர்கள், பென்டிரைவ் போன்ற இதர எலக்ட்ரானிக் சாதனங்களை கொண்டு வருவது தடை செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய சாதனங்களை தேர்வு நேரத்தில் வைத்திருப்பவர்கள் காவல்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டு குற்றவியல் நடைமுறைகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அனைத்து தேர்வு மையங்களிலும் ஜாமர் கருவிகள் பொருத்தப்பட்டு அனைத்து தேர்வு அறைகளும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும். மேலும் அனைத்து தேர்வர்களுக்கும் கைரேகை, வருகை பதிவு செய்யப்பட்டு சோதனையிட்ட பிறகே தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வுக்கு தாமதமாக வந்த 100க்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் காரணமாக தான் தாமதமாக வந்ததாக கண்ணீர் மல்க அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. புதுச்சேரி ஊர்காவல் துறையில் ஊர்காவல் படை வீரர்களுக்கான உடற்தகுதி தேர்வு முடிவடைந்த நிலையில் அதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான எழுத்துத் தேர்வு இன்று காலை துவங்கி நடைபெற்று வருகிறது. 12 மையங்களில் 500 பதவிக்கு 4429 பேர் தேர்வு எழுதுகின்றனர். காலை 10 மணிக்கு தொடங்கிய தேர்வு 12 மணிக்கு முடிந்தது. தேர்வர்கள் 9:30 மணிக்குள் தேர்வு மையத்திற்கு வர வேண்டும் என அறிவுறுத்தி இருந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் தாமதமாக வந்துள்ளனர். ஆனால் நேரம் முடிந்து விட்டதாக கூறி தேர்வு மையம் கேட் மூடப்பட்டது. இதில் ஒரு வாலிபர் தேர்வு எழுத முடியவில்லை என கேட்டை பிடித்து கதறி அழுதது அங்கிருந்தவர்களை சோகத்தை ஏற்படுத்தியது. மேலும் போக்குவரத்து நெரிசலால் தான் நாங்கள் தாமதமாக வந்ததாக கண்ணீர் மல்க புகார் தெரிவித்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 25 லட்சம் மதிப்புள்ள கஞ்சா, போதை ஸ்டாம்புகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை எதிரே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கோரிமேடு காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் வந்தது. இதனைத் தொடர்ந்து ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். விசாரணையில் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த சங்கீத் குமார், கீர்த்தி வாசன் மற்றும் கேரளாவை சேர்ந்த ஹைதர் முகமது பசில் என்பதும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு போதை ஸ்டாம்ப் மற்றும் கஞ்சா விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 25 லட்சம் மதிப்புள்ள போதை ஸ்டாம்புகள், கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 4 பேரையும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் பெரிய திரையில் ஒளிபரப்பான T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்ற நிலையில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஆரவாரம் செய்து உற்சாகமாக கொண்டாடினர். T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணி மோதியது. இதனை ஒட்டி புதுச்சேரியில் சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரை சாலை காந்தி திடலில் பெரிய திரை அமைக்கப்பட்டது. இந்த திரையில் ஆரம்பத்தில் இருந்து போட்டி நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மதியத்திலிருந்து ரசிகர்கள் குவிந்த வண்ணம் இருந்தனர்.
நேரம் செல்ல செல்ல ரசிகர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தது. போட்டியை ரசிகர்கள் கைத்தட்டல் மற்றும் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். ஆப்பிரிக்கா அணியை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் 11 ஆண்டுகளுக்கு பின் இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. இந்தியா சாம்பியன் பட்டம் பெற்றதை கடற்கரை சாலையில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஆரவாரத்துடன் உற்சாகமாக கொண்டாடினர். பிரான்ஸ் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தலில் பிரான்ஸ் நாட்டின் ஜனாதிபதியின் இமானுவேல் மைக்ரோனின் கட்சி பின்னடைவை சந்தித்ததை தொடர்ந்து தனது மையவாத கூட்டணி ஆட்சி செய்த பாராளுமன்றத்தை உடனடியாக கலைத்துவிட்டு தேர்தலை அறிவித்தார் மைக்ரோன். பிரான்ஸ் பாராளுமன்றத்தில் உள்ள 577 தொகுதிகளில் ஆசிய நாடுகளுக்கான ஒரு தொகுதிக்கான வாக்குப்பதிவு புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் சென்னையில் நடைபெறுகின்றது. இந்த ஆசிய நாடுகளின் தொகுதிக்கு முதல் சுற்று தேர்தலில் 15 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளார்கள். இவர்களுக்கு 4550 வாக்காளர்கள் வாக்களிக்கின்றனர். புதுச்சேரி பிரெஞ்சு துணை தூதரகத்தில் காலை 8 மணிக்கு துவங்கும் இந்த தேர்தலை துணை தூதர் லிஸ் டால்போர்ட் பாரே வாக்களித்து துவக்கி வைத்தார். பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் முதல் கட்ட வாக்குப்பதிவு காரைக்காலில் உள்ள பிரெஞ்சு பள்ளியில் நடைபெற்று வருகிறது. பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள பிரான்ஸ் மையங்களில் இன்று முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் தேய்தா வீதியில் உள்ள பிரெஞ்சு பள்ளியில் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 8 மணி முதல் தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற்று வருகிறது. இதில் காரைக்கால் மாவட்டத்தில் 520 பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குகள் உள்ளது. இதனை பிரான்ஸ் குடியுரிமை பெற்ற மக்கள் வாக்களித்து வருகின்றனர். மேலும் வாக்குப்பதிவு நடைபெறும் பகுதியில் காரைக்கால் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் கோவிலுக்கு அருகில் உள்ள மதுபான கடைகளை அகற்றாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என இந்து முன்னணி மாநில தலைவர் சுப்பிரமணியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்து முன்னணியின் மாநில அளவிலான 2 செயற்குழு கூட்டம் காரைக்காலில் நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற பேரணியை மாநில தலைவர் சுப்பிரமணியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். காரைக்கால் ஏழைமாரியம்மன் கோவிலில் இருந்து துவங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று திருநள்ளாறு ரோட்டில் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் முடிவடைந்தது. அதனைத் தொடர்ந்து மாநில அளவிலான பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த இந்து முன்னணியின் மாநில தலைவர் சுப்பிரமணியன் புதுச்சேரி மாநிலத்தில் கோவில் இடங்களிலும் கோவிலுக்கு அருகிலும் மதுக்கடைகள் உள்ளதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரி அரசு இதுபோன்ற செயல்படும் மதுக்கடைகளை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரசு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இந்து முன்னணி சார்பில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். வானூர் அருகே தனியார் நிறுவனம் நில விற்பனையில் முறைகேடு நடந்துள்ளதாக வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த புளிச்சப்பள்ளம் கிராமத்தில் புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை அருகே தனியார் நிறுவனம் சார்பில் மனைகள் விற்பனை பெரிய அளவில் நடைபெற்று வருகிறது. அரசிடம் முறையான அனுமதி பெறாமல், ஊராட்சி மன்றத்தின் அனுமதி பெறாமல் முறைகேடாக நிலம் விற்பனை செய்து வருவதாகவும், இங்கு பொய்யான விளம்பரங்கள் செய்து நிலத்தை விற்பனை செய்கிறார்கள் எனவும், மேலும் இயற்கையை அழிக்கும் வகையில் சாலையோரம் உள்ள அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தில் உள்ள பனை மரங்களை அழித்து இந்த மனை பிரிவை அமைத்துள்ளதாகவும் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி குற்றம் சாட்டியுள்ளார். தடை செய்யப்பட்ட அமைப்பினருக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஈரோட்டில் 2 இடங்களில் NIA அதிகாரிகள் இன்று சோதனை மேற்கொண்டனர். சட்டவிரோத செயல்பாடு காரணமாக பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட 8 அமைப்புகள் 5 ஆண்டுகள் செயல்பட மத்திய அரசு கடந்த ஆண்டு தடை விதித்தது. இதனைத் தொடர்ந்து தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆதரவாக செயல்படுபவர்கள் கண்காணிக்கப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தடை செய்யப்பட்ட அமைப்பினருடன் தொடர்பில் இருப்பவர்கள் குறித்த தகவலின் பேரில் தமிழகத்தில் சென்னை, கோவை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தொடர்ச்சியாக சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அவ்வகையில் சென்னை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் NIA அதிகாரிகள் இன்று அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இதன் ஒரு பகுதியாக ஈரோட்டில் 2 இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர்.
இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு மேற்கு கரையில் இஸ்ரேல் ராணுவ வீரர்களுக்கும் ஆயுதமேந்திய பாலஸ்தீனர்களுக்கும் இடையே அவ்வப்போது மோதல் மற்றும் வன்முறை ஏற்படுகிறது. தற்போது இஸ்ரேல் படைகளுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே போர் நடைபெற்று வரும் நிலையில் இந்த வன்முறை அதிகரித்துள்ளது. இஸ்ரேல் படைகள் சோதனை நடத்தும் போது அவர்களுக்கும் உள்ளூர் பாலஸ்தீனர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு உயிர் பலி அதிகரித்து வருகிறது. இஸ்ரேல் படைகள் மற்றும் மேற்கு கரையில் குடியேறியவர்களால் குறைந்தபட்சம் 553 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீனிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதேபோல் பாலஸ்தீனியர்களின் தாக்குதல்களில் குறைந்தது 15 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 20 அணிகள் இடையிலான 9வது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் கடந்த 1ஆம் தேதி தொடங்கியது. வெஸ்ட் இண்டீஸ், அமெரிக்கா இணைந்து நடத்திய இந்த கிரிக்கெட் திருவிழாவில் பிரிஸ்டவுனில் நேற்றிரவு அரங்கேறிய மகுடத்திற்கான இறுதிப் போட்டியில் முன்னாள் சாம்பியன் இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் மோதின. இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்தியா 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 176 ரன்கள் அடித்தது. அதிகபட்சமாக விராட் கோலி 76 ரன்கள் குவித்தார். இதனையடுத்து இலக்கை நோக்கி களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா 20 ஓவர்களில் 169 ரன்கள் மட்டுமே அடித்தது. இதன் மூலம் 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்தியா 2வது முறையாக கோப்பையை வென்று வரலாறு படைத்துள்ளது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.